எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மருந்து மூலிகை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். எப்படியானா, மயிலாடியூர் நாங்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களில் ஒரு பிள்ளைக்கு மேலெல்லாம் வெள்ளை தழும்பாக இருந்தது, வெள்ளையாக இருந்தது. திடீர்னு தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க, என்னென்னமோ போட்டாங்க, சரியாகலை. அப்படி இருக்கும்போது தண்ணியில் பிரசனம் பார்க்கணும், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு நாள் தண்ணியில் பிரசனம் பார்க்கும்போது ஒரு 25 நாளைக்கு முன்னாடி பார்த்தோமா, அப்போ சுவாமி இந்த இலை, இந்த செடி, ஆனால் இதுக்கான பேர் எனக்கு தெரியாது. இந்த காய் நான் பாருங்க, தேங்காய் மாதிரி இப்படி இருக்கும், ஒரு அரிவாள் மனை பூண்டு மாதிரி. என்ன பார்த்தீங்களா அந்த காய்? இது எங்கே பார்த்தாலும் எல்லா இடமும் கிடைக்கிறது தான். இந்த செடியை கையில் வச்சு கசக்கிருங்கோ. அந்த சருமத்தில் எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுருங்கோ. இது ஒரு 10 நாளாவது தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன், சரியாயிரும். அவங்க போட்டாங்க, சரியாயிட்டுது, நல்ல மாதிரி இருக்கா. அதனால் யாருக்காவது தேவைன்னா இது போடுங்க. இதுக்கு பத்தியம் இல்லாத ஒரு மருந்து. கையில் வச்சு கசக்கிட்டு அதை அடிக்கடி தேய்ச்சி விடுற மாதிரி பண்ணுங்க. இதுலேருந்து கொஞ்சம் வித்துகள்லாம் எடுத்துகிட்டு வீடு பக்கங்களையும் போட்டு வைங்க. இது கூடுமான வரைக்கும் நாங்கள் எதுக்கு இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷக்கடி இருக்குது பார்த்தீங்களா, ஊரல், சிரங்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தேய்ச்சாலே போதும். இந்த மசிக்குட்டி, மைக்குட்டி, கம்பளிப்பூச்சி எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மேலெல்லாம் ஊர்ந்தது அப்படின்னா கூட அந்த இடத்துல திட்டாக இருக்கும், கடிக்கும், அப்படி சொறி எடுக்கும். அதுக்கெல்லாம் இதை தேய்ச்சா உடனே சரியாக போயிடும் பார்த்துடுங்க. வேறையும் ஒரு சில மருந்துகளுக்கு இதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆன போதிலும் இந்த மருந்துக்கு இது ரொம்ப நல்ல மாதிரி இருக்குது. நான் இது நேருக்கு நேராக பார்த்தது. ஒரு 10 நாளில் அந்த மாதிரி இதெல்லாம் சரியாயிருக்கு. நீங்களும் போட்டு பாருங்க. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள். நல்லதும்மா.